ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. என்னடா அது நம்ம சேனலில் குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே காமனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. நாம் மேக்ஸிமம் சாப்பிட்றது சோறு தான். பட் கஞ்சி வடித்து சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை தான். பட் டெய்லியும் கஞ்சி வடிக்க நமக்கு டைம் இருக்காது. பட் இந்த குக்கரை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக தினமுமே கஞ்சி வடித்த சாப்பாடு சாப்பிடலாம். நான் 2 இயர்ஸாக இந்த குக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. இப்போ எகெயின் ஒரு நியூ குக்கர் வாங்கினேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குக்கர் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த குக்கர் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. இல்லைன்னா சென்னையில் ஐயாவு ஹோம் அப்ளையன்சஸ் அந்த ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம டைரெக்டாக அமேசான்லேயும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஐயாவு ஹோம் அப்ளையன்சஸ் அவர்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணினோம் அப்படின்னா டைரெக்டாக நமக்கு கொரியரும் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த குக்கர் நான் டைரெக்டாக ஐயாவு ஹோம் அப்ளையன்சஸ் அவர்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி தான் நான் கொரியரில் வாங்கினேன். ஸோ இது மாதிரி தான் பேக்கேஜ் வந்துச்சு. இது மாதிரி தான் கொரியர் வந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு வால்வ் இருக்கும். இதை நம்ம செட் பண்ணினோம் அப்படின்னா இதன் மூலமாக தான் கஞ்சி வெளியில் வரும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியானது தான். நம்ம இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம், கேஸ்லேயுமே வச்சுக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக ரைஸ் வைக்கிற மாதிரியே ஈஸியாக வச்சு நம்ம கஞ்சி வடித்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த டம்ளரில் 3 டம்ளர் நான் ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு 10 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எங்கள் வீட்டு ரைஸ்க்கு 10 டம்ளர் தண்ணி அப்படின்றது கஞ்சி வடித்தா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டு ரைஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் தான் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து நம்ம இந்த வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னா இது மாதிரி தான் கஞ்சி வெளியில் வரும். அவ்வளோதாங்க. ஈஸியாக கஞ்சி வடித்த சாப்பாடு குயிக்காகவே ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம ரைஸ் வச்சோம் அப்படின்னாலே ப்ரெஷர் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது குயிக்காகவே சாப்பாடு ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.